லாரி டயரில் சிக்கிய இளைஞருடைய பதைபதைக்க வைக்கக்கூடிய காட்சி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஜய் பிரதாப் இணைப்பில் இருக்கிறார். என்ன ஆயிடுச்சு விஜய் பிரதாப்? இந்த சம்பவம் எப்படி நடந்தது? கோபால், ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள செங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமரன் குமரபாளையம் பகுதியில் செயல்படும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை உணவருந்து செல்வதற்காக தனது சொந்தமான 2 சக்கர வாகனத்தில் நாமக்கல் மாவட்டம் குமரபாளையத்தில் இருந்து எடப்பாடி செல்லும் சாலை பகுதியில் உள்ள சின்னப்ப நாயக்கன்பாளையம் வாரச்சந்தை பேருந்து நிறுத்தம் பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க பிரேக் பிடித்ததில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த லாரியின் பின் சக்கரத்தில் நிலை தடுமாறி விழுந்தார். இதில் அவரது இடது கையின் மீது லாரியின் பின் சக்கரம் ஏறி இறங்கியதில் கை சேதமடைந்தது. மேலும் தலையில் பலத்த காயமும் ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குமரபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது குறித்து குமரபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் நிலையில் கூலி தொழிலாளி செல்வகுமரன் தனது வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது நிலை தடுமாறி லாரியின் சிசிடிவி காட்சி தற்பொழுது இணையதளங்களில் அதிகமாக பரவி வருகிறது. இது காண்போரை பெரும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. கோபால், நன்றி பிரதாப், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.